குட் மார்னிங். நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு முன்னதாக நிறைய போராட்டங்கள் வரும். ஒரு நல்ல உயர்வு வரணும் அப்படின்னா அதற்கு முன்னதாக நிறைய சூழ்ச்சிகள், நிறைய காரியங்கள், எதிர்ப்புகள் இது எல்லாமே வரும். இதெல்லாம் பிசாசானவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு எதிர்ப்பு. யோபுடைய வாழ்க்கையில கூட பிசாசானவன் எதிர்த்து நின்றான். அவருடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டான். பிள்ளைகள் இறந்து போனாங்க. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை. சரீரத்திலும் பலவீனம். ஆனாலும் அந்த பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்க பலனை யோபு பெற்றிருந்தார். இதனால ஆண்டவரோடு அவருக்கு இருந்த ஐக்கியம், விசுவாசம், அதனால மேற்கொள்ள முடிந்தது. பிசாசானவன் தோற்று போனான். இழந்து போனதை எல்லாவற்றையும் யோபு பெற்றுக்கொண்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு நிறைய போராட்டங்கள், சூழ்ச்சிகள் மனிதர்கள் மூலமாக யோசேப்புக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கத்தக்க பலனை யோசேப்பும் பெற்றிருந்தார். தனிமைப்படுத்தப்பட்டார், குழியில போடப்பட்டார், கூட பிறந்தவர்களை எதிரியாய் மாறினாங்க, அடிமையாக விற்கப்பட்டார். யோசேப்புக்கு தவறு செய்யும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட அதை எதிர்த்து நின்று அதிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் தப்பித்து வெளியே வந்ததினால அவருடைய தரிசனம் நிறைவேறினது. அவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் உயர்த்தப்படுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிற பொழுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிற பொழுது நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நாம் அதற்கு அடிமையாய் போகாதபடி நாம் ஆண்டவரோடு கூட நின்று எதிர்த்து அந்த சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்போமானால் ஆண்டவர் நமக்கு அதை கடந்து போக உதவி செய்வார். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொள்வோமானால் நாம் அதிலிருந்து காக்கப்படுவது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று. நாம் எப்பொழுது ஆண்டவரோடு கூட இருப்போமானால் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற தரிசனங்கள், அது நம்முடைய படிப்பாக இருந்தாலும், திருமண காரியமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்திலிருந்தும் நாம் எதிர்த்து நின்று நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இருப்போம். ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சூழ்நிலைகளுக்கு அடிமையாய் போகாமல் நாம் எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றுக்கொள்வோம். Have a nice day. Jesus loves you.